வறியவன் எளியவனான ஒரு பிரம்மச்சாரி சுவாமியிடத்தில் வந்து, சுவாமி, நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன், தாங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த ஊரில் பெரும் செல்வந்தர் நீர் என்று பலரும் கூற கேட்டுள்ளேன், எனவே என்னை ஏமாற்றலாகாது என்று பிரார்த்தித்தான். கருணை உள்ளம் கொண்டவரான நம் ஆச்சாரிய வள்ளல் தூப்புல் குலமணி அவனை கைப்பிடித்து அழைத்துச் சென்றார். எங்கே? பெருந்தேவி தாயார் சன்னிதானத்திற்கு. வரதனின் திவ்ய மகிஷி பெருந்தேவி தாயார். அவள் சன்னிதானத்தில் அந்த பிரம்மச்சாரியை முன்னிறுத்தி, அப்பா, நீ என்ன கேட்டாய்? என்னிடத்தில் செல்வத்தை கேட்டாயேப்பா. என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது. எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற மனது என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் யாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை. இந்த வைராக்கியத்தின் பெருமையை நாம் அடுத்த கதையில் பார்க்க போகின்றோம். சுவாமி தேசிகன் நிகழ்த்திய அற்புதங்கள் தான் எவ்வளவு! நூற்றுக்கணக்கான அற்புதங்களை அந்த மகாத்மா தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தியுள்ளார். மனமுருகி மகாதேவி தாயாரை பிரார்த்திக்கின்றாள். தாயே மகாலட்சுமி, ஒருவன் நல்ல காரியத்திற்காக என்னிடத்தில் பொருள் யாச்சிக்கின்றான். அவனுக்கு நான் இல்லை எண்ணாமல் அளிக்க வேண்டும். தாயே, உன்னை நம்பி வந்துள்ளேன். நீ இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை அம்மா? உன்னுடைய அனுக்கிரகம் ஒருத்தருக்கு கிடைத்து விட்டது என்றால் அவன் குபேரனை காட்டிலும் செல்வச்சீமானாக விளங்குகின்றான் அல்லவா? அது மட்டுமா? கேவலம் இந்த செல்வத்தை அளிப்பவளா நீ? மோக்ஷம், பரமபதம், ஸ்ரீவைகுண்டலோகம் என்று புராணங்களும் இதிகாசங்களும் வேதங்களும் போற்றுகின்றனவே. உயர்ந்த தத்விஷ்டோ பரமம்பரம் என்னக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டலோகம், அதையும் நீ அனுகிரகிப்பவள் அல்லவா? அந்த ஸ்ரீவைகுண்டலோகமும் உன்னுடையதான ஒரு கிருபையினால் அன்றோ எல்லாராலையும் பெறப்படுகின்றது. அந்த உன் சன்னிதானத்தில் வந்து பிரார்த்திக்கின்றேன் தாயே, இது எனக்காக அல்ல. ஒரு சிறுவன் பிரம்மச்சாரி தர்மானுஷ்டானத்திற்காக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக வந்து இறக்கின்றான். அவனுக்கு இரக்கம் கொண்டு நீ அருள வேண்டும் என்று உள்ளம் உருகி மகாலட்சுமி தாயாரை செய்கின்றார். அந்த சமயத்தில் சுவாமி ஸ்ரீ தேசிகனுடைய திருவாக்கிலிருந்து ஸ்ரீஸ்துதியாக அழகியதான ஒரு மாயாக தமிழில் அமைந்த ஸ்லோகேஷமாக நம்மால் அனுசந்தானம் செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு ஸ்லோகமாக சுவாமி ஸ்ரீ தேசிகன் சொல்ல 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 மகாலட்சுமிக்கு மனது பூரிப்பினாலே பெரும் சந்தோஷத்தை அடைந்தாள். ஆனா, ஒரு மகாபுருஷர், வைராக்கியத்தில் சிறந்தவர், மந்திர சக்தி பெற்ற மகாத்மா ஹயக்ரீவனை நேராக சிரித்ததான் வள்ளல் வந்து இருக்கின்றாரே, அதுவும் மற்றவர்களுக்காக நம்மிடத்தில் பிரார்த்திக்கின்றாரே, இவருக்கு நாம் அனுக்கிரகம் செய்ய வேண்டும். ஆம், இவரை நாம் அனுக்கிரகம் செய்வதாலே இவர் மூலமாக உலகம் முழுக்க நம்முடைய பெருமை போகின்றது, புறப்பட போகின்றது. எல்லோரும் மகாலட்சுமி சொர்ண அழகை பொழிந்த சொர்ண வெட்டி சுவாமி சங்கர பகவத்பாதர் ஒரு சமயம் கனகதாரா ஸ்தோத்திரத்தை செய்தபோது மகாலட்சுமி கனகமழையால் தங்க கனமழையை பொழிந்ததா, அது போன்றுதான் சன்னிதானத்தில் அந்த பிரம்மச்சாரியில் அருகில் நிறுத்தி உயர்ந்த ஸ்ரீஸ்துதியை சொன்ன பொழுது ஆகாயத்தில் இருந்து சொர்ண விருஷ்டி தங்கமழை பொழிந்தது. யோகாரம்பத்வரிதமனஸ்பரைகாயுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமமிஹ யே தாரயந்தேதனாயாம் தேஷாம் பதிகிருஹாத் அம்பராரம்புதேர்வா தாரா நிர்யாந்தி அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் ஸ்ரீஸ்துதியில் அமைந்துள்ள அழகான ஸ்லோகம் இது. மகாலட்சுமி தாயாரே, தர்மத்தை செய்ய வேண்டும், தர்மானுஷ்டானத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுடைய சன்னிதானத்தில் பிரார்த்தித்தார்களேயானால்
தேஷாம் பூமேஹே தபதி கிருஹாத் அம்பராது அம்புதேவா. பூமியில் இருந்தோ, சமுத்திரத்தில் இருந்தோ, ஆகாயத்தில் இருந்தோ, அல்லது குபேரனான மாளிகையில் இருந்தோ அவர்கள் தேவைக்கு அதிகமான செல்வங்கள் வந்து குவிகின்றன. நீயோ என்னுடைய தாய், எம்பெருமான் வாசுதேவனோ என்னுடைய தந்தை. உங்கள் இருவரின் செல்ல குழந்தை நான். சுவாமி தேசிகன் அனுசந்தானம் செய்கின்றார். உங்கள் இருவரின் செல்ல குழந்தை நான். உங்கள் இருவரினாலே சன்னிதானத்தில் சேர்க்கப்பட்டுள்ளேன். இப்படி அனைத்தையும் எனக்கு வாரி வாரி வழங்கி எல்லாவித எனக்கு அளித்து, குழந்தாய் உனக்கு இன்னும் ஏதாவது தேவையோ, இன்னும் என்னிடத்தில் ஏதாவது எதிர்பார்க்கின்றாயோ என்பதை போன்று தாயே நீ சிரிக்கின்றாயே என்று பெருந்தேவி தாயாரின் புன்னகையை சுவாமி தேசிகன் போற்றுகின்றார். தாயாரின் பெருமைகளை விளக்குகிறார். உயர்ந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை இவர் அனுசந்தானம் செய்ய செய்ய ஆகாயத்திலிருந்து காசுமணி பொழிந்தது. வறியவனான அந்த பிரம்மச்சாரியை சொன்னார், குழந்தாய் உன் கல்யாணத்திற்காக தாயார் அளித்த பரிசு இது. இது அனைத்தும் உனக்குத்தான் சொந்தம். ஒரு காசு மிச்சம் வைக்காமல் நீ எடுத்துக்கொள் என்றாரே. இன்றும் காஞ்சி வரதராஜ பெருமாள் சன்னிதானத்திற்கு சென்று அங்கு பெருந்தேவி தாயார் சன்னதியில் நாம் சேவித்தோமேயானால் இந்த சரித்திரத்தை விளக்கும் காட்சியை அங்கே பார்க்கலாம். நல்ல காரியத்திற்காக நமக்கு பொருள் தேவைப்படுகிறது என்றால் மகாலட்சுமியை பிரார்த்திக்க வேண்டும். அதுவும் சுவாமி தேசிகன் அருள் செய்த இந்த ஸ்ரீஸ்துதி என்னும் ஸ்தோத்திரத்தை சொல்லி நாம் பிரார்த்தித்தோமேயானால் எந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. மகாலட்சுமி நமக்கு மங்களங்களை அள்ளி தருவாள். அவளுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது சுவாமியினுடைய ஸ்ரீசுக்திகள். அதனால்தான் தற்பொழுது தூப்புல் க்ஷேத்திரத்தில் சேவை சாதிக்கும் அர்ச்சாமூர்த்தியான சுவாமி தேசிகருக்கு தங்கத்தினால் ஆன கவச்சம் நாம் செய்கின்றோம் அல்லவா? திருப்பணியில் பல மகான்கள் ஈடுபட்டுள்ளார்கள். பலரும் இதில் பங்கு கொண்டுள்ளார்கள். இந்த திருப்பணி எந்த விதமான குறைவும் இல்லாமல் நன்கு செவ்வனே நடைபெற வேண்டும். மகாலட்சுமியை போற்றி புகழ்ந்த தூப்புல் வள்ளலுக்கு நம்மால் செய்ய வேண்டியதான ஒரு கைங்கரியம் இது என்பதை உணர்ந்த பல மகான்கள் இதில் பங்கு கொண்டுள்ளார்கள். இது நிர்விக்கிரமாக நடைபெற வேண்டும் என்று நாமும் ஸ்ரீஸ்துதியை அனுசந்தானம் செய்யலாமே. அந்த ஸ்ரீஸ்துதியை நாம் சொல்லும் பொழுது மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கின்றது. ஒரு சமயத்தில் விஜயநகர பேரரசின் ஆச்சாரியாக விளங்கினவர் வித்யாரண்யர் என்னும் பெரிய மகான். சுவாமி சங்கராச்சாரியருடைய சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர். இளமையில் இருந்து வேங்கடநாதனிடத்தில் மிகுந்த உடையவர்கள். இவர்கள் இருவரும் பள்ளித்தோழர்கள் என்னலாம். அந்த தேசிகன் காஞ்சிபுரத்தில் வைராக்கியத்துடன் எழுந்தருளி உள்ளாரே, இவரை நம்முடைய பேரரசுக்கு நாம் வரவழைப்போமேயானால், இவரை ராஜகுருவாக்கி விட்டோமேயானால், அல்லது இவரை இந்த ஆஸ்தானத்தில் பண்டித ராஜாவாக நாம் நியமனம் செய்தோமேயானால் குறைவில்லாமல் இருக்கலாமே. எந்த கஷ்டமும் இருக்காதே, காசுபணத்திற்கு குறைவு இருக்காதே என்னும் உயர்ந்த உள்ளத்துடன் வித்யாரண்யர் தேசிகனை விஜயநகர பேரரசிற்கு வரும்படியாக ஒரு தூதுவனை அனுப்பினார். தேசிகனை பார்த்து அழைத்து வரும்படியாக ஒரு தூதுவனை அனுப்பினார். அந்த தூதுவர் பலகார தூரங்கள் பிரயாணம் செய்து காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்கிறார். இவர் வந்த பொழுதே சுவாமி வேதாந்த தேசிகனுடைய வைராக்கியத்தின் பெருமையை உணர்கிறார். ஆம், ஒவ்வொரு சமயமும் காலை வேளைகளில் வெங்கடநாதன் உஞ்சவிருத்தி செய்வது வழக்கம். உஞ்சவிருத்தி என்றால் கையில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அன்றைய தினம் பகவதாராதனத்திற்கு தேவையான சாமான்களை சம்பாதிக்க வேண்டும். அரிசி, வெல்லம், பருப்பு இவைகள் தான். அதற்காக பெரிய பாத்திரத்தையோ அல்லது கோணி மூட்டையோ தூக்கி செல்லக்கூடாது. ஒரு சிறு பாத்திரம். அந்த பாத்திரம் நிறைந்தவுடன் இவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு வந்து
அந்த அரிசியை கொண்டு அதை சமைத்து அதை பகவானுக்கு நிவேதனம் செய்து பின்பு புசிப்பது வழக்கம். வைராக்கியத்தில் சிறந்தவர்களான மகான்கள் இப்படித்தான் தங்களுடைய காலத்தை கழித்து வந்தார்கள். தங்களுக்கு என்று ஒரு பொழுதும் அவர்கள் செல்வத்தை சேர்ப்பதே இல்லை. வெங்கடநாதன் காலை வேளைகளில் உஞ்சவிருத்தி செய்வார். ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் மற்றும் ஸ்தோத்திரங்கள், சுவாமி ராமானுஜர், ஆளவந்தார், பராசர பட்டர், கூரத்தாழ்வான் முதலான முன்னோர்களுடைய அருளுரைகள் இவற்றை சொல்லிக்கொண்டே எழுந்தருளும் சமயம் அவரவர்கள் இல்லங்களில் அரிசியை சேர்ப்பார்கள். குடம் நிறைந்தவுடன், அந்த பாத்திரம் நிறைந்தவுடன் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி வந்தார். இது தினமும் நடக்கக்கூடிய ஒரு வழக்கம். சுவாமியினுடைய ஏழ்மையை பார்த்த அவரிடத்தில் பிரியம் கொண்டவரான ஒரு செல்வந்தர் சுவாமிக்கு தான் காசு பணத்தை நேராக கொடுத்தால் அவர் தரமாட்டார் என்பதை உணர்ந்து தன் மனைவியினிடத்தில் அன்றைய தினம் தேசிகனுடைய உஞ்சவிருத்தி பாத்திரத்தில் சேர்க்கும் அரிசியில் ஒரு சில பொற்காசுகளையும் சேர்த்து இடச் சொன்னார். அவருக்கே தெரியாமல் அவருக்கு இவர் உதவி செய்ய வேண்டும் என்னும் பண்பு அது. அந்த பெண்மணியும் தன் கணவனின் மனோநிலையை உணர்ந்து அன்றைய தினம் சேர்க்கக்கூடிய அரிசியில் பல பொற்காசுகளை இட்டு பாத்திரத்தில் சேர்ப்பித்து விட்டார். தேசிகன் அறிய மாட்டார். இல்லத்திற்கு சென்று மனைவியான ஸ்ரீமங்கா என்னும் அந்த பெண்மணியிடத்தில், சுவாமி தேசிகனுடைய தேவிகள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியருடைய பத்திரிகளை குறிப்பிடும் பொழுது அவர்கள் தம் தேவியார் என்று குறிப்பிடுவது வழக்கம். அந்த அம்மையாருக்கு திருமங்கை ஸ்ரீமங்கா என்பது பெயர். அவரிடத்தில் கொடுத்தார். அந்த அம்மையாரும் முரத்தில் சேர்த்து புடைக்கும் பொழுது பல 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 என்று தங்க காசுகள் மின்னுகின்றன. அவரோ இவற்றை பார்த்தியார். தேசருக்கு வைராக்கியம் அதிகமா அல்லது அவர் தம் துணைவியாருக்கு வைராக்கியம் அதிகமா என்னும்படியாக அந்யோன்ய தாம்பத்தியம் அவர்கள் இருக்கும். அந்த அம்மையார் சுவாமியிடத்தில் வந்து காண்பித்தார். சுவாமி, இன்றைய தினம் தேவரீர் உஞ்சவிருத்தி செய்து சம்பாதித்ததான தண்டுலங்களில் அரிசியில் பல பல என்று சில வஸ்துக்கள் எண்ணுகின்றன. அவை என்ன எனக்கு தெரியவில்லையே, அவற்றை உபயோகப்படுத்தலாமா கூடாதா என்று கேட்கிறாள். எந்த அளவிற்கு புற உலகில் ஈடுபடாமல் இருந்தால் தங்கத்தை பார்த்து என்னது என்று தெரியாத அளவிற்கு அந்த அம்மையார் இருந்திருப்பார். மகா உத்தமி. இவர்களை நினைக்கும் பொழுது நம்முடைய மனசு பரிசுத்தமாகின்றது, நம்முடைய பாபங்கள் ஒழிகின்றன. அதை பார்த்ததும் சுவாமி பறித்து விட்டார். அடா, இது யாரோ தன்னிடத்தில் பேரன்பு பூண்டவர்கள் செய்த காரியம் என்பதை உணர்ந்தார். உடனேயே சுத்தமான தர்பை புல்லை எடுத்து அவற்றை தொடாமல் தீண்டாமல் தர்பை புற்களினாலே அந்த காசுகளை புறமே தள்ளிவிட்டு, இதோ சுத்தமான அரிசி, இவற்றை பகவானுக்கு உபயோகப்பட்டு புழுக்களை கீழே தள்ளிவிட்டேன் என்கிறார். விஜயநகர பேரரசரில் இருந்து ஒரு தூதுவன் வந்தானே, அவன் இந்த சரித்திரத்தை கேட்டான். அடடா, இந்த மகாத்மா ஒரு காலம் விஜயநகரத்திற்கு மாட்டார் என்று உணர்ந்தான். தன் குருவான வித்யாரண்யர் கூறிய செய்தியை சுவாமியிடத்தில் தெரிவித்தார். அப்பொழுது சுவாமி தான் வருவது இல்லை, பறந்து விரிந்ததான இந்த பூமண்டலத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன ராஜ்யத்தில் ஒருவர் அரசு செலுத்துகின்றார். அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களான பலர் இருக்கின்றார்கள். அரச சபையில் அரசனுடைய பிரியத்தை சம்பாதிப்பதற்காக, அரசனுடைய மதிப்பை பெறுவதற்காக அவன் இந்திரன், அவன் சந்திரன், அவன் மேலானவன், அவன்தான் ராஜாதிராஜன் என்றுதான் போற்றுகின்றார்கள். பகவான் கொடுத்த இந்த வாக்கை, ஹயக்ரீவமூர்த்தியுடைய இந்த வாக்கை கொண்டு நரஸ்துதி செய்யலாமா? அரசர்களை போற்றி புகழ்ந்து பாடலாம், நான் ஒரு பொழுதும் வரமாட்டேன் என்று அந்த தூதுவனை திருப்பி அனுப்பிவிட்டார். மீண்டும் வித்யாரண்யர் தூதுவனை அனுப்பினார். அப்பொழுது சுவாமி கூறுகிறார், 5 ஸ்லோகங்களாக வைராக்கிய பஞ்சகம் என்னும்படியாக வைராக்கியத்தை உண்டு பண்ணக்கூடிய 5 ஸ்லோகங்களை அருளி செய்தார். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்
நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்தி கைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம். 5 ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தின் அர்த்தத்தை மட்டும் இன்றைய தினம் நாம் பார்க்கலாம். என் தாய் தகப்பன்மார் எனக்கு எதுவும் சேர்த்து வைக்கவில்லை. நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித். என் தாய் தகப்பனார் எனக்கு எதுவும் சேர்த்து வைக்கவில்லை. நமயா கிஞ்சிதார்ஜிதம். நானும் காலனா சம்பாதிக்கவில்லை. 10 காசுகள் நான் சம்பாதிக்கவில்லை. ஆனால் பாட்டன் வழி சொத்து பேரத்தானே, சட்டமும் அப்படித்தானே கூறுகின்றது. எங்கள் பாட்டனார் பிரம்மதேவர் ஒரு காலத்தில் அஸ்வமேத யாகம் செய்தார். அந்த யாகத்தின் பயனாக வரதன் ஆவிர்பாவம் செய்தருளினார். அந்த யாகத்தின் நடுவிலிருந்து தேவாதிராஜன் என்னும் வரதாஜ சுவாமி உண்டானார். அப்படிப்பட்ட வரதன் என்னும் பெரும் செல்வத்தை எங்கள் பாட்டனாரான பிரம்மதேவர் யானை மலை எனப்படும் ஹஸ்திகிரி பர்வதத்தில் பிரதிஷ்டை செய்துள்ளார். இந்த செல்வம் நிலையான செல்வம், அள்ள அள்ள குறையாத செல்வம், எவ்வளவு எடுத்தாலும் செலவழியாத செல்வம். அத்தகைய செல்வத்தை எங்கள் பாட்டனார் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்துள்ளார். அது போருமே. அதை பெற்றுமா நாங்கள் மற்றவரிடத்தில் யாச்சகம் செய்வோம்? அதை பெற்றுமா நாங்கள் இன்னொரு இடத்தில் முன்பு கை நீட்டுவோம்? ஒருபோதும் நாங்கள் கை நீட்ட மாட்டோம் என்று விரக்தியுடன் வைராக்கிய பஞ்சகம் என்னும் 5 ஸ்லோகங்களை வித்யாரண்யருக்கு பதிலாக எழுதி அனுப்பினார். தங்கத்தை பார்த்தார். இது புழு என்று தள்ளக்கூடியதான மனம் யாருக்கு ஏற்படும்? தான் பாடிய ஸ்ரீஸ்துதினாலே மகாலட்சுமி காசுமணியை பிடிந்த பொழுது அதில் ஒன்றையும் தனக்காக எடுத்து வைத்துக் கொள்ளாமல் அனைத்தையும் அந்த பிரம்மச்சாரிக்கு அளித்த உதார குணம் யாருக்கு ஏற்படும்? விஜயநகர பேரரசில் ராஜகுருவாக அமர்த்தி இவருக்கு கனகாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அவருடைய நண்பரான வித்யாரண்யர் ஆசைப்பட்டபோது அதை கார்கொடை கொண்டதான அந்த விரக்தியின் விளிம்பு யாருக்கு ஏற்படும்? சுவாமி ஸ்ரீ தேசிகனுக்குத்தான் இத்தகைய பெருமைகள் உண்டு. ராமானுஜருடைய வழிவந்த மகாத்மா, ராமானுஜர் காட்டிய வழியை தன்னை சார்ந்த மக்களுக்கும் காட்டுகின்றார். அந்த ராமானுஜ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் சுவாமி ஸ்ரீ தேசிக வைராக்கியத்தை ஒதுக்கின்றார். வாழ்ந்து காட்டிய மகாத்மா இந்த பாரத தேசத்தான் எத்தனை மகான்களை தனக்குள்ளேயே பெற்றெடுத்திருக்கின்றது. அவர்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் தான் எத்தனை விதமான விசேஷங்கள் பொதிந்துள்ளன. இவையெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்துகின்றன. மந்திரங்களினாலேயோ மட்டும் அவர்கள் இதை சாதிக்கவில்லை. பின்னர் எதை செய்தார்கள்? வாழ்ந்து காட்டினார்கள், வகைப்படுத்தினார்கள், நெறிப்படுத்தினார்கள். இதுதான் ஒரு மனிதனுக்கு இலக்கணம் என்பதாக அவர்கள் உதாரண புருஷர்களாக திகழ்ந்தார்கள் இல்லையா? காஞ்சிபுரத்திலேயே பலகாலம் வாசம் செய்தருளினார். தன் அவதார கஷேத்திரமான தூப்புலில் திருத்தன்கா என்றோம் அல்லவா, தீப பிரகாசன், அங்கேயுள்ள எம்பெருமான் விஷயமாக சரணாகதி தீபிகை என்னும் உயரிய ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். அதன் அருகே அமைந்துள்ள யதோக்தகாரி எம்பெருமான் விஷயமாக வேகாசேத்து ஸ்தோத்திரத்தை அருளினார். பக்கத்தில் அட்டபுஜரத்தான் எம்பெருமான் விஷயமாக அஷ்டபுஜாஷ்டகம் மற்றும் வேளுக்கை ஆளர் என்னும் விஷயமாக காமாசிகாஷ்டகம், அதற்கு அருகே அமைந்துள்ள திருப்புட்குடி என்னும் க்ஷேத்திர விசேஷ விஜயராகவன் விஷயமான பரமார்த்த ஸ்துதி என்னும் ஸ்தோத்திரங்கள், இப்படி பல ஸ்லோகங்கள், பல துதிப்பாடல்கள் தமிழிலும் வடமொழியிலும் சுவாமி ஸ்ரீ தேசிகனாலே இயற்றப்பட்டன. ஒரு சமயம் திருப்புட்குடி என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் மக்கள் ஆதியினாலே பீடிக்கப்பட்டார்கள். இக்காலத்தில் அல்லவா, அதை போன்றதொரு நோய் அந்த ஊரில் உள்ள மக்களை துன்புறுத்தி பல சங்கடங்களுக்கு ஆளானார்கள். சுவாமி தேசிகனை பிரார்த்தித்தார்கள். அப்பொழுது சுவாமி தேசிகன் பகவானுடைய திருக்கையில் வழங்கும் சுந்தரனாழ்வான், திரு ஆழ்வான் எனப்படும் சக்கரத்தாழ்வான் விஷயமாக 2 உயர்ந்த ஸ்தோத்திரங்களை இயற்றினார். அவைகள் சுதர்சனாஷ்டகம் என்றும் ஷோடசாயுத ஸ்தோத்திரம் என்றும் புகழப்படுகின்றன. பிரதிபல ஸ்ரேணி பீஷ
भीषणा वनगुणस्तोम भूषणा जनिभयस्थानधारणा जगदवस्थान कारणा निखिल दुष्कर्म कर्षणा निगम सद्धर्म दर्शना जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना சுதர்சனாழ்வானுக்கு வெற்றி சுதர்சனாழ்வானுக்கு வெற்றி என்று சக்கரத்தாழ்வார் விஷயமாக சுதர்சனாஷ்டகம் மற்றும் ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் செய்தார். இந்த ஸ்தோத்திரத்தை நாம் தினம் பாராயணம் செய்தோமையானால் மனதில் குழப்பங்கள் மற்றும் வியாதி தீராத பிரச்சனைகள் இவைகள் நீங்கும். சுவாமி ஸ்ரீ தேசிகன் காட்டிய வழியில் சுதர்சனாழ்வானை ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஸ்ரீ சுதர்சனா என்று நாம் பல்லாண்டு கூறி அவருக்கு வெற்றி என்று போற்றி புகழ்ந்து பாடாமே.